வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 1.9 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -3/4 அண்ட் -2/5 கொடுத்துட்டாங்க. 2 ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸில் ஏதாவது ரெண்டாவது கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முதல் சம்மில் நம்ம என்ன பார்த்தோம்? 2 ரேஷனல் நம்பர் கொடுத்து அதுக்கு இடையில வரக்கூடியதை மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. எத்தனைங்கிறத சொல்ல, அதுக்கு இடையில வரக்கூடியதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதனால ஆவரேஜ்னு சொல்லி ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். இது ரெண்டுக்கு இடையில நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வரும் போல், அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 2ன்னு அவங்களே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணால் ரெண்டையும் ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை வருதுன்னு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 ரேஷனல் நம்பர்ஸையும் எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா டினாமினேட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோமா. ரெண்டோட டினாமினேட்டர்ஸும் வேறு வேறையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக எல்சிஎம் போடலாமா. 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 2 டேபிளில் வரும். 2 1s are 2, 5 அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 1s are 5, 2 2s are 4, 5 4s are 20. அப்போ எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுலையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, அதோட டினாமினேட்டர் மாற்றுவோமா. -3/4 இன்ட்டு /20ன்னு போட்டு 5 4s are 20. இப்போ 5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 3s are 15, -15/20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் -3/4க்கு. நெக்ஸ்ட்டு -2/5, -2/5 இன்ட்டு /20 அதே மாதிரி 5 4s are 20, இங்கே மேலே 4, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4 2s are 8. அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேமாக மாற்றிட்டோமா. இப்போ என்ன பண்ணலாம், -15/20 இருக்குது, -8/20 இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் தான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வைங்களேன். இங்கே 0 இருக்குன்னு வைங்க. 0 ரைட் சைடு ஃபுல்லாக என்ன போகும், பாசிட்டிவாக போகுமா. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக என்ன வரும், நெகட்டிவாக வருமா. -3 -4 -5 அப்படியே என்ன ஆகும், லெஸ் ஆகிட்டே வருமா. இதே மாதிரி -10 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் தான் என்ன வரும், -15 வருமா. -11 -12 -13 -14 -15 வரும். அதுலேயே என்ன டினாமினேட்டர் மட்டும் அப்படியே 20 20 20ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 8க்கும் -8க்கும் -15க்கும் இடையில என்னென்ன நம்பர்லாம் வருது அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். என்ன வருது, -14/20, -13/20, -12/20, -11/20, -10/20, -9/20. அவ்வளோதான். இது மட்டும்தான் அதுக்கு இடையில வருது. ஏன்னா அதுக்கு இடையில தான் சொல்லியிருக்காங்க, அதனால் அதை சேர்த்து எழுத முடியாது. -15/20க்கும் -8/20க்கும் இடையில வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே எழுதிட்டோமா. அப்படியே உள்ளே வரக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நம்ம எழுதிட்டோம். டினாமினேட்டரை /20ன்னு போட்டோம். அவ்வளோதான். ஏதாவது 2 கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதுக்கு இடையில வரக்கூடிய எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் எழுதிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். 2 இதுக்கு இடையில ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா, ஆவரேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதுக்கு இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் வருதுன்னா, ஏதாவது 2 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு 3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதோட டினாமினேட்டர் சேம் இல்லைன்னா எல்சிஎம் எடுப்போம். திரும்ப அதில் எல்சிஎம்களை கண்டுபிடிச்சதை வச்சு டினாமினேட்டர் சேம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு இடையில என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருதோ அதை எழுதுறது தான் என்ன, அது 2 நம்பருக்கும் இடையில வரக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.